அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். திருவேல் அகாடமியுடைய நீட் 2025 ரிசல்ட் அந்த அப்டேட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய திருவேல் அகாடமியில ரிப்பீட்டர்ஸ் 1 இயர் பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் அகைன் 1 இயர் பேட்ச், 2 இயர்ஸ் ரிப்பீட்டர்ஸ், 1 இயர்ஸ் ரிப்பீட்டர் எல்லாருமே நம்ம ரிப்பீட் பண்ணாங்க. இதுல நம்மளுடைய ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல நம்மளுடைய ரிசல்ட் என்ன வந்திருக்கு, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளோ சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க திருவேல் அகாடமியில. ஸோ இது நம்மளுடைய ரிசல்ட் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினி அப்படின்ற ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க 544 544. இதுல ரிப்பீட்டர் 1 இயர் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட். அண்ட் செகண்ட் மார்க் பார்த்தீங்கன்னா ஐஷா எடுத்திருக்காங்க. ஐஷா வந்து ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் அண்ட் 514 எடுத்திருக்காங்க. தென் தேர்ட் மார்க் ஆனந்தி 503 எடுத்திருக்காங்க, ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட். அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நிஷா எடுத்திருக்காங்க 493 எடுத்திருக்காங்க, ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட். அண்ட் ஃபிஃப்த் மார்க் சந்தியா எடுத்திருக்காங்க 482 எடுத்திருக்காங்க, ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட். அண்ட் சிக்ஸ்த் மார்க் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் மார்க் சிண்ட்ரலா எடுத்திருக்காங்க. அவங்களுடைய மார்க் வந்து 479 வந்திருக்குங்க. ஸோ ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட். அண்ட் தினேஷ் 478 ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட். அண்ட் பிரேமா ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் 439 8th பிளேஸ் வந்திருக்காங்க. அண்ட் 9th பிளேஸ் கீர்த்திகா 437 எடுத்திருக்காங்க, ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட். அண்ட் நிவேதனா ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் 10th பிளேஸ் 433 எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்ரீலேகா 430 எடுத்திருக்காங்க, 11th பிளேஸ் எடுத்திருக்காங்க, ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட். அண்ட் மான்விழி 12th பிளேஸ் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் 424 எடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ட் நெக்ஸ்ட் வந்து 13th பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜோஷ்வா எடுத்திருக்காரு 420 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. இவர் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட். ஜோஷ்வாவுடைய மார்க் 420 ரிப்பீட்டர். அண்ட் 14th பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா மதன்லால் எடுத்திருக்காரு 418. அண்ட் 15th பிளேஸ் காவியதர்ஷினி 417 ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட். மதன்லால் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட், காவியதர்ஷினி ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட். அண்ட் பரமேஸ்வரி 16th பிளேஸ் 408 எடுத்திருக்காங்க, ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட். அண்ட் 17th பிளேஸ் நர்மதா 405 எடுத்திருக்காங்க, ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட். அண்ட் விஷால் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் 402 எடுத்திருக்காரு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு சார் இந்த வருஷம் நம்மளுடைய திருவேல் அகாடமியில ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர் ரிசல்ட் வந்து 18 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. எவ்வளவு பேர் சார் படிச்சாங்க? ஓவரால் டெஸ்ட் பேட்சோட சேர்த்து 105 ஸ்டூடெண்ட் படிச்சாங்க 2025 நம்மளுடைய கிளாஸஸ்ல. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஜென்யூன் ரிசல்ட் 18 பேர் எங்களுடைய ரிசல்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ கட் ஆஃப் குறையுது, அரௌண்ட் 125 பிளஸ் அல்லது 130 அரௌண்ட் கிட்ட கட் ஆஃப் கண்டிப்பா குறையும். ஏன்னா ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்டுடைய மார்க் கம்பேர் பண்ணும்போது ஓகே, எஸ் கட் ஆஃப் வந்து கண்டிப்பா குறையுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதனுடைய உழைப்பு, இந்த ஒரு வருட எங்களுடைய உழைப்பு வந்து எப்படி சார் அப்படின்னு கேட்டா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எங்களுடைய டெஸ்ட் பிளான் அண்ட் டீச்சிங் ஐடியாலஜி பிளான், இண்டிவிஜுவல் கேர் 100% வந்து டெய்லி டெஸ்ட் இருக்கு. அதுக்கு தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் நாங்க ரிப்பீட்டர்ஸ்க்கு 50 டெஸ்ட் கொடுக்குறோம், ரிப்பீட்டர்ஸ்க்கு 75 டெஸ்ட் கொடுக்குறோம், ஃபுல் டெஸ்ட் மட்டும் கொடுக்குறோம். அது இல்லாம டெய்லி டெஸ்ட் இருக்கு. ஓவரால் குமுலேட்டிவா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 250ல இருந்து 300 டெஸ்ட் கண்டிப்பா எழுதுறாங்க. ஸோ அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் கொடுக்குறோம். அதனால தான் எங்களுக்கு ரிசல்ட் இந்த வருஷம் 400க்கு மேல கிட்டத்தட்ட அவங்க 18 பேர் எடுத்திருக்காங்க. இதுல மேஜரா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னும் இருக்கிறாங்க ஸ்டில் கவுண்டிங். ஏன்னா நம்ம 7.5 ரிசர்வேஷன் நிறைய பிள்ளைங்க வராங்க. ஸோ அதனுடைய ரிசல்ட் இதுல கொடுத்துருக்கோம். இதுல கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்கிறாங்க, 7.5 இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ ஃபர்தரா காலேஜ் அப்டேட், இதுக்கப்புறம் என்ன காலேஜ் கிடைக்குது, கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ் அப்டேட், காலேஜ் எந்த காலேஜ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல பேட்ச் 2 நாங்க ஆல்ரெடி பேட்ச் 1 ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. பேட்ச் 1 ரிப்பீட்டர் பேட்ச், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் தமிழ் மீடியம் ரிப்பீட்டர் பேட்ச். பேட்ச் 1 ஒரு ஃபேஸ் 1ல பேட்ச் 1 முடிஞ்சது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் 2. ஸோ பேட்ச் 2ல பாத்தீங்க அப்படின்னா எப்போ சார் ஸ்டார்ட் பண்றீங்க? அண்ட் 18 கம்மிங் வெட்னஸ்டே. ஸோ 18 ஜூன் ஸ்டார்ட் பண்றோம். மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் பண்றோம். 2026 ரிப்பீட்டர்ஸ் ஃப்ரெஷர்ஸ், இப்போ 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் அடுத்த ரிப்பீட்டர்ஸ் வருவாங்க. அண்ட் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டர் வருவாங்க. அண்ட் டெஸ்ட் பேட்ச் வருவாங்க. ஸோ பண்ணலாமா சார்? ஒரு ஐடியா இருக்கு. எஸ், யார் சார் பண்ணலாம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேமா, என்னன்னா உங்களுக்கு எஸ் உங்களால முடியும், உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தா கண்டிப்பா ரிப்பீட் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ரொம்ப ஆசிலேஷன் இருக்காதீங்க. தயவு செய்து ஸ்டூடெண்ட் வந்து
பயப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா வந்துருச்சு சார், அடுத்த வருஷம் இப்படியேதான் மெயின்டைன் ஆகுமா? ஆகலாம், மெயின்டைன் ஆகலாம், அல்லது ஈஸியா கூட வரலாம், மாடரேட்டா வரலாம், அது செகண்டரி. நீங்க இப்ப எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் ஸ்டாண்டர்ட்ல உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். இப்ப நாங்க இந்த வருஷமே எங்களுடைய ஸ்டாண்டர்டை வந்து நம்ம லாஸ்ட் இயரே நாங்க நம்மளுடைய கொஸ்டின் டெஸ்ட் கிட்டத்தட்ட 50 ஃபுல் டெஸ்ட்ல ஒரு 25 டெஸ்ட் கிட்ட ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டோம், டஃப் பண்ணிட்டோம். அந்த டஃப் பண்ணி ஹார்ட் பண்ணதுனாலதான், ஐ மீன் நம்ம கொஞ்சம் டஃபா கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இந்த வருஷம் எங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் ரிசல்ட் எடுத்திருக்காங்க, 18 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அப்ப 2026க்கு நீங்க உள்ள வரீங்கன்னா இதே எங்களுடைய சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ் கொஸ்டின் வந்து டெய்லி கொஸ்டின்ஸை ரொம்ப ஹார்ட், ரொம்ப 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 ஹார்டான கொஸ்டின்ஸை கூட சால்வ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் ஸ்டாண்டர்ட் ரெடி ஆனாதான் நீட் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேனிக் ஆக தேவையில்லை. கான்ஃபிடென்ட்டா இந்த இயர் உங்களால, எனக்கு மருத்துவர் ஆகிறதா என்னுடைய கனவு, நான் வந்து டாக்டர் ஆகியே தீருவேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட் யாரா இருந்தாலும் திருவேல் அகாடமி கான்டாக்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கான கிளாஸஸ் வந்து வரக்கூடிய புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுமா. ஸோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பிஃபோரா என்னுடைய நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 8870760755 இந்த நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபர்தர் உங்களுடைய கவுன்சிலிங் அப்டேட், காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறோம், இந்த வருஷம் இந்த வெற்றி கொடித்த அனைத்து மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், மெயினாக எங்களுடைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஆல். இதுல நம்மளுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் எப்படி இருக்கிறதுன்றத ரிசல்ட், ஐ மீன் காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த அப்டேட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஆல்.